வணக்கம். விஜய் நடிப்புல வெளிவந்த படங்கள்ல ஒண்ணு பீஸ்ட். அந்த படத்தோட தொடக்க காட்சி எப்படி தொடங்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை இறந்து போகும். அந்த குழந்தையோட இறப்புக்கு தான் காரணமா அமைஞ்சிட்டேன் அப்படின்னு விஜய் நினைச்சுக்கிட்டு, அதனால குற்ற உணர்ச்சி அடைஞ்சு, மன அழுத்தம் அடைஞ்சு, ஒரு கட்டத்துல தூக்கம் இல்லாம தவிக்க தொடங்குவாரு. அப்புறம் உளவியல் நிபுணரை நோக்கி போவார். இதுதான் படத்தோட தொடக்க காட்சிகள். இப்படிதான் இருக்கும். படத்துக்குள்ள விஜய் ஒரு குழந்தை இறந்து போச்சு, அந்த குழந்தையோட இறப்புக்கு தான் காரணம் அப்படின்னு குற்ற உணர்ச்சியால பரிதவிக்கக்கூடிய ஒருத்தர் நடிச்சிருப்பார். ஆனா நிஜத்துல 9 குழந்தைகள் உட்பட 41 உயிர் போயிருக்கு. குற்ற உணர்ச்சிங்கிறது துளி கூட பார்க்க முடியல. முகத்துல சோக ரேகை பார்க்க முடியல. ஒரு கலக்கமோ கவலையோ கண்ணீரோ எதுவுமே கிடையாது. அவர் எப்போதும் போல மிக இயல்பா இருக்காரு. அதான் இங்க பெரிய சிக்கல். என்னன்னா, விஜய் மக்களை மலிவா நினைக்காம இருந்து மக்களை கொஞ்சம் வேணும் மதிச்சிருந்தா கூட இவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் இருந்திருக்காது. ஏன்னா படப்பிடிப்பு அப்படின்னா டான்னு போயிடுவாராம். ஆனா இங்க பரப்புற அப்படின்னா 8:45க்குன்னா 2 மணிக்கு போவார், 12 மணிக்குன்னா ராத்திரி 7 மணிக்கு போவார். இது கரூர்ல மட்டும் இல்லை, முதல் நாள் பரப்புரை தொடங்கின நாள்ல இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இப்படிதான் நடந்து வருது. ஏன்னா அன்னைக்கு நாள் முழுக்க தொலைக்காட்சிகள்ல தான் பேசு பொருளா இருக்கணும், அதுக்கு பிறகு ஒரு வார காலம் தான் விவாத பொருளா இருக்கணும். இந்த லாபரட்ட கணக்கு தான். அதை கணக்கு பண்ணி தான் அவங்க செஞ்சாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் நடிகங்கிறதுனால கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை தனக்கான அரசியல் முதலீடாக நினைக்க தொடங்கிட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டுக்கார அலமேலு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு ஆடு நடிச்சிருக்கும். அந்த ஆட்டை கொண்டு வந்தப்ப மக்கள் அந்த ஆட்டுக்கார அலமேலு படத்துல நடிச்ச ஆடு வந்திருக்கு அப்படின்னு பார்க்க கூட்டமா வந்தாங்களாம். அப்ப கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதினாரு. ஆடு கம்பீரமா தான் இருக்குது, ஆனா பார்க்க போன மக்கள் தான் மந்தையாக மாறி போனாங்கன்னு. அப்படி மந்தை கூட்டமாக மாறி போனது விளைவு தான் 41 உயிர்கள் பறி போயிருக்கு. இதுல ஒரு பக்கம் அந்த 41 உயிர்களுக்கு பறி போறதுக்கு காரணம் விஜய் ஒரு பக்கம். அப்புறம் இந்த 41 உயிர்கள் போன பிறகும் குறைந்தபட்சமான ஒரு மனித பண்போடு விஜய் நடந்து கொள்ள முற்படுறத நம்ம தொடர்ச்சியாகத்தான் பேசி வர்றோம். ஏன்னா இந்த மரணத்துக்கு 41 உயிர்களின் இழப்புக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், நான் பகிரங்கமா மன்னிப்பு கோர்றேன், வருத்தம் தெரிவிக்கிறேன், வருந்துறேன் அப்படின்னு பேசல. அது ரொம்ப இயல்பா அந்த 4 நிமிஷம் காணொலியில 4.5 நிமிஷம் நினைக்கிறேன் காணொலியில மிக இயல்பா பேசுறாரு. பேசுறப்ப முடிக்கிறப்ப நம்மளோட அரசியல் ஸ்ட்ராங்கா தொடருங்கிறது. இல வீட்டுல ஈரம் காயல, ஆனா அதுக்குள்ள நம்ம அரசியல் ஸ்ட்ராங்கா தொடரும் அப்படின்னு பேசுறாரு. அப்புறம் என்னன்னு பார்த்தா அதுக்குள்ள சிஎம் சார் என்ன பழி வாங்குறோம்னா நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆபீஸ்ல இருப்பேன், அவங்க மேல கை வைக்காதீங்க அப்படிங்கிறது. அதாவது பழி வாங்குற அளவுக்கு திமுகவுக்கு எதிராக விஜய் என்ன பண்ணாரு? ஒன்றும் பண்ணல. இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாக ஒன்றும் பண்ணல, கட்சி தொடங்கின பிறகு ஒன்றும் பண்ணல. அதான் யதார்த்தம். ஏன்னா 2010 பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி திமுக நடத்தினது தான். நமக்கு நாமே இருக்கிற மாதிரி அன்னைக்கே நடத்த நமக்கு நாமே தான். அது ஐயா கருணாநிதி திட்டமிட்டு தனக்காக நடத்தி கொண்ட ஒண்ணு. ஏன்னா அவருடைய பிம்பம் உடஞ்சிச்சு, ஈழ படுகொலைக்கு பிறகாக பிம்பம் உடஞ்சிச்சு. அந்த பிம்பத்தை தூக்கி பிடிக்க திட்டமிட்டு இது போன்ற வேலைகளை செஞ்சாங்க. அந்த பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியில இதே விஜய் பங்கேற்று கருணாநிதி உயிரோடு இருக்க காலத்திலேயே கருணாநிதிக்கு சிலை வைக்கணும், கலைஞர் நகர்னு வைக்க போறாங்கன்னு கேள்விப்பட்டேன், கலைஞர் ஐயாவுக்கு ஒரு சிலையும் வச்சாங்கன்னா நான் பெருமைப்படுவேன் அப்படின்னு பேசினார். இது 2010. 2011 அதே கருணாநிதி ஆட்சி அமையக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அதிமுக ஆதரிச்சாரு. அதிமுக வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றியில எனக்கு கொஞ்சம் பங்கு உண்டு அப்படின்னு சொல்றதுக்காக ராமருக்கு அணில் உதவுனது போல நானும் உதவி இருக்கேன் இந்த ஆட்சி அமையறதுக்கு அப்படின்னாரு. ராமருக்கு பாலம் கட்ட அணில் உதவியது போல இந்த ஆட்சி அமைய ஜெயலலிதா அம்மையாருக்கு நானும் உதவி இருக்கேன் அப்படின்னு அணில்னு சொன்னார். அங்கிருந்து அந்த அணில்ங்கிற வார்த்தை பிறந்துச்சு. இதுல என்னன்னா 2010 பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியில
கருணாநிதிக்கு சிலவைக்கும் சொன்ன விஜய் 2011 அதிமுக ஆதரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சன் பிக்சர் தயாரிப்புல விஜய் வந்து சுறா படத்துல நடிச்சார். அந்த படத்துல வந்து இந்த படம் விஜயோட 50வது படம், பெரிய நஷ்டம். அதுல சன் பிக்சருக்கும் விஜய்க்கும் பெரிய மனஸ்தாபம். அதன் விளைவாத்தான் அவர் அதிமுக நிலைப்பாட்டுக்கே போறாரு. மற்றபடி அவருக்கு வந்து ஒரு பொது நலன், பொது நோக்கம் அது எப்பயுமே கிடையாது. இப்பன்னு இல்லை, எப்பயுமே கிடையாது. இப்ப இந்த கரூர் மரணங்களை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை உலுக்கி போட்டுன்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் ஒருத்தர் மட்டும் கவலையே படலைன்னா விஜய் மட்டும் அதை பத்தி கவலையே படலை. அதை பெருசா அலட்டிக்கல. நியாயமா இப்ப யோசிச்சு பாருங்க, நாம வந்து நமக்கு தெரிஞ்சவரோ தெரியாதவரோ ஏதோ ஒரு என்ன சொல்றது மன அழுத்தத்தில் இருக்கும். அப்ப ஒரு கோபத்துல, ஒரு ஆத்திரத்துல கடுமையா பேசுற ஒருத்தர் பேசின பிறகு அந்த கோபம் தணிஞ்சிருது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, ஒரு மணி நேரம் கழிச்சு, ஐயோ அப்படி கோமா அவர்கிட்ட பேசிட்டோமே, அவர் மனசு காயப்பட்டிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இதுதான் வந்து மனித பண்பு, மனித மாண்பு. நம்ம ஒரு ஆத்திரத்துல ஒரு வார்த்தையை கூடுதலா பேசிட்டா கூட அந்த ஆத்திரம்லாம் போன பிறகு நம்ம மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்போம். ஏன்னா இல்லைன்னா குற்ற உணர்ச்சியா இருக்கும், நம்ம ஒருத்தரை காயப்படுத்திட்டோமே அப்படின்ட்டு. ஆனா இங்க ஒருத்தருக்கு 41 உயிர் போனது கூட குற்ற உணர்ச்சியா தெரியல. இல்லைன்னா அந்த 4.5 நிமிஷ காணொலியில இந்த 41 மரணங்களை வச்சு இது திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான சண்டை, இங்க போட்டிங்கிறது விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் தான் என்பது போல ஒரு கருத்துருவாக்கம் செய்ய இதை பயன்படுத்த மாட்டார். பொதுவா வந்து ஒரு கட்சிக்காரங்க இறந்து போனாங்கன்னா அந்த கட்சிக்காரங்க இறந்து போறப்ப அந்த கட்சிக்காரங்க உடம்புக்கு வந்து கட்சி கொடியை போத்துவாங்க. கட்சியோட கொடி கம்பத்துல வந்து அரை கம்பத்துல வந்து கொடியை பறக்க விடுவாங்க. ஒரு 3 நாள் இல்ல ஒரு வார நிகழ்ச்சியை ரத்து பண்ணுவாங்க. இதுதான் வந்து கட்சியில் கடைபிடிக்கக்கூடிய பண்பு. ஆனா எதையும் விஜய் செய்யல. இன்னும் சொல்ல போனா அவங்க இறந்து போய் இந்த நொடி வரை அவங்களோட படத்தை வச்சு, எல்லாரோட படத்தை வச்சு ஒரு மலர் வணக்கம், ஒரு மலர் மாலை எதுவும் செய்யல. ஆனா பனையூர் அலுவலகத்துல ஆயுத பூஜை வெகு விமர்சையா கொண்டாடப்பட்டு வருது. எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதாவது இதுக்கு முழுக்க முழுக்க இந்த மரணங்களுக்கு காரணம் விஜய். அவர் நேரத்துக்கு வந்திருந்தாருன்னா, இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு இல்லாம இருந்துச்சுன்னா இப்படிப்பட்ட இழப்புகள் வந்திருக்காது. அப்ப இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் விஜய். தார்மீக பொறுப்பு மட்டும் இல்லை, நேரடி பொறுப்பே விஜய் தான். ஆனா அதை மடைமாற்றம் செய்யறதுக்கு நாம தான் காரணம் தெரிஞ்சு போயிட்டா நம்மளோட பொலிட்டிக்கல் கேரியர் பாதிக்கும், அரசியல் வாழ்க்கை பாதிக்கும், நம்மளோட அரசியல் பிம்பம் உடஞ்சு போகும். அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு கட்டுக்கதையை கட்டமைத்து விடலாம். அதுல வந்து சதி பண்ணிட்டாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள சதி பண்ணிட்டாங்க. ஒரு 1000 பேர் கத்தியோட வந்துட்டாங்க. கத்தியோட வந்து அவங்க கிழிச்சிட்டாங்க, எல்லாரையும் கிழிச்சிட்டாங்க, எல்லாரையும் குத்தி கொண்டுட்டாங்க. அப்புறம் வந்து திட்டமிட்டு இந்த கொலைக்கு வேலை பார்த்துருக்காங்க, கொலை பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஜயோட பரப்புரையை பொறுத்த வரைக்கும் பனையூர்ல அவர் கிளம்புறது தொடங்கி வேறு வீட்டுக்கு போற வரைக்கும் எல்லாத்தையும் தொலைக்காட்சிகள் வந்து நேரடியா படம் பிடிக்குது. தொலைக்காட்சியில போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். பரப்புரை அப்படின்னா விஜய் பேசுறது மட்டும் காமிக்கிறது இல்லை, அந்த வான்வெளியிலேருந்து மேலேருந்து அப்படியே அந்த கழுகு பார்வைம்பாங்கல்ல, அந்த கோணத்துல பல கோணத்துல காமிக்கப்படுது. ஒரு முதன்மை தொலைக்காட்சி 15 யூனிட் அனுப்புதாங்க. 15 யூனிட்னா ஒரே நிகழ்ச்சிக்கு 15 செய்தியாளர்கள் படம் பிடிக்க. எங்க நிற்பாங்கன்னா, நான் புடதைக்கு இப்படிதான் நிற்கிறேன், ஓவருங்கிற மாதிரி அவங்களே சுற்றி நிற்பாங்க. அப்படி ஒரு தொலைக்காட்சி 15 யூனிட் அனுப்புதுன்னா அப்ப மற்ற தொலைக்காட்சி எத்தனை அனுப்பி இருக்கும்? எத்தனை பேருக்கு கேமராவில் படம் பிடிச்சிருப்பான்? இதை தாண்டி அங்க இருக்க முக்காவாசி இல்லை, 99 விழுக்காடு பேர் கையில அலைவேசி வச்சுக்கிட்டு விஜய் பேசுறதா படம் பிடிப்பான். ஏதாவது ஒரு கேமரா கண்ணில் கூட இந்த 1000 பேர் தட்டுப்படல. 1000 பேர் விட்டுருக்கேன், 1000 பேர்ல ஒருத்தன் கூடவா தட்டுப்படாம இருப்பான்? எங்க போன 1000 பேரு? அப்ப அதற்கான காணொலி சான்று என்ன? ஒண்ணும் இல்லை. ஆனா அப்படி ஒரு கதையை கட்டு விட்டாச்சு. 1000 பேர் உள்ள போனான், அவன் அப்படி பண்ணான் அப்படின்ட்டு. இப்ப இதை தோலுரிச்சு பேசுறோம்ல, நமக்கு ஒரு கட்டுக்கதையை கட்டெழுத்துறாங்க. என்னன்னா, இவங்க திமுக கிட்ட காசு வாங்குறாங்க, திமுக தான் இயக்குது, திமுகவுக்கு ஆதரவா போறோம். ஏண்டா அயோக்கிய பயிர்களா, இவ்வளவு வருஷமா இந்த களத்துல திமுக எடுத்து, கருணாநிதி எடுத்து, ஸ்டாலினை எடுத்து, உதயநிதி எடுத்து தொடர்ச்சியா பேசி வர்றோம். திமுக அரசோட மக்கள் விரோத திட்டங்கள்,
கொடுங்கோல் சட்டங்கள் எல்லாத்தையும் எடுத்து பேசுறோம். திமுகவோட போலியான திராவிடங்கிற தத்துவம், போலியான கருத்துருவாக்கங்கள் எல்லாத்தையும் உடைச்சு மக்கள் மன்றத்தில் பேசுறோம், தொலைக்காட்சிகளில் பேசுறோம், அதே போல பரப்புரை செய்கிறோம், தொடர்ச்சி செஞ்சு வர்றோம். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் அப்படி எந்த மயிலையும் புடுங்கலை. மக்கள் போராடுறாங்களா, போராடக்கூடிய மக்களோட போய் நிற்க மாட்டார். அந்த போராடக்கூடிய மக்களை வந்து பணியில் அலுவலகத்துக்கு கூடுவாப்புல. அப்புறம் மக்களை போராட தயார் பண்ணுவாரா, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான திட்டம் இருக்கு, இதுக்கு தான் போராட வாங்க அப்படின்னு மக்களை தயார் பண்ணுவாரான்னா அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. ஆனா அவர் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பார். ஸ்டாலின் வந்து இவரை பழி வாங்க போறாரா. பழி வாங்கிறது உணர்ச்சியோடு அவங்க இருப்பாங்கன்னா நாம் தமிழர் கட்சி மேல இருப்பாங்க. ஏன்னா திமுகவுக்கு முழு முதலா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. தாவேக்கு என்ன பண்ணி கிழிச்சு, நீ ஒரு கட்சி ஒழுங்கா இருக்கலையே, நீ பாஜக ஒழுங்கா இருக்கல, திமுக ஒழுங்கா இருக்கல, இன்னும் சொல்ல போல கட்சியே நடத்தல. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஷோ காட்டிட்டு போறாரு. ரோட் ஷோ மட்டும் இல்ல, மொத்தமாவே ஷோ தான். இப்படி இந்த கரூர் மரணங்களுக்கு பிறகு தாவேக்காவோட அரசியல்ல வந்து ஒரு யூட்டர்ன் போட்டிருக்காங்க. பாஜக எங்கள் கொள்கை எதிரி, திமுக எங்கள் அரசியல் எதிரினாங்க. அதிலே பல கேள்விகள் இருக்கு ஒரு பக்கம். அதை கடந்து இந்த கரூர் மரணங்கள்ல, இந்த மரணங்கள்ல வந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க, அங்க வந்து அப்படிலாம் சதியெல்லாம் ஒன்றும் பின்னப்படலை, அதெல்லாம் போய் இது வந்து முழுக்க முழுக்க விஜயோட சுயநலத்தால தான் அவங்க செத்து போனாங்க அப்படின்ட்டு. இப்ப வெளிவரக்கூடிய காணொலி காட்சியை பார்க்கிறோம். செருப்படுத்தி வீசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. செருப்பு மட்டும் இல்ல, அவன் கையில கிடைச்ச பொருளை போல தூக்கி வீசிருக்கான். எதுக்குன்னா இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவனை காப்பாத்துங்க அப்படின்னு கவனத்தை இருக்க அவன் வீச்சிருக்கான். ஒரு காணொலி காட்சியை பார்க்கிறோம். ஒரு பையன், ஒரு தம்பி வந்து அவன் தள்ள அடிச்சுக்கிறான். 10 பேர் இங்க விழுந்து நடக்கிறாங்க, 10 பேர் பேச்சை எடுத்துங்க, இங்க பாருங்க அப்படின்னு அவன் தள்ள அடிச்சுக்கிறான். இந்த காட்சியை பார்க்குறவன் நெஞ்சம் பதபதைக்குது. அந்த அவனோட மனதில் என்னவா இருந்திருக்கும், 10 பேர் இங்கே இதாயிட்டாங்க அப்படின்ட்டு. விஜய் இங்கே பேச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆள் வந்து கீழே படுத்துக்கிற ஒரு ஆள் நெஞ்சை பிடிச்சி அமுக்கி அமுக்கி அந்த மூச்சு வருதா அப்படின்னு பார்க்குறாரு. அப்ப விஜய் பேச்சு கொடுக்குற தருணத்திலே பல பேர் உயிர் போயிருக்கு. நீங்கள போனா உடம்ப வந்து அந்த அங்க அந்த அந்த கூட்டத்துக்குள்ள சிக்கி மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்கள் வந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லல, உயிர் போச்சுன்னு தெரிஞ்சவங்களை தான் கொண்டு வந்தாங்க. 20 உயிருக்கு மேல அங்கே போயிடுச்சு, அந்த 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 இடத்துல போயிடுச்சு, அந்த வேலுச்சாமி புறத்துல போயிடுச்சு. ஆனா இது எதையுமே விஜய் ஒத்துக்க மாட்டார். என்ன சதி வேலை பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னை வந்து நான் எந்த தப்பும் பண்ணல, அந்த வேலுச்சாமி புறத்துல பேச சொன்னாங்க, அந்த பேசுறது தவிர எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிக்குவார். இதுல எல்லாரும் மனசாட்சி உள்ள எல்லாரும் அங்க என்ன நினைச்சு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாஜக கூட்டணி இருக்கு பாருங்க, பாஜக கூட்டணி தான் பாஜக அதிமுக அந்த பக்கம் உள்ளவங்க. அவன் என்ன பண்றாங்க, இதுல வந்து விஜயை நீங்க கார்னர் பண்ணக்கூடாது, விஜயை நீங்க காயப்படுத்தக்கூடாது, அங்க சதிவலை பின்னப்பட்டிருக்கு, அவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு ஆதரவாக ஒரு கருத்து வகைஞ்சாங்க. அதே போல மத்திய குழு அப்படி குழு வருது. அந்த குழு வந்து சும்மா நடந்திருக்க வாய்ப்பு இல்லைங்க. கும்பமேளாவில் நெருக்கடியில வந்து கும்பமேளா நெருக்கடியில உத்தரப்பிரதேசத்துல கொத்து கொத்தா மக்கள் செத்து விழுந்தப்ப அதை கடந்து போன ஆட்கள் இங்க வந்து சும்மால சாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு பேசுறாங்க. யாரு பேசுறாருன்னு பார்த்தா எடப்பாடி பேசுறாரு, அண்ணாமலை பேசுறாரு, நயனா நாகேந்திரன் பேசுறாரு. இப்ப அங்கேருந்து வந்த பாஜக பார்லமெண்ட் உறுப்பினர் குழுவும் பேசுது. ஏன் பேசுறாங்கன்னா இதை ஒரு வாய்ப்பாய் பயன்படுத்தி கொண்டு இந்த நெருக்கடியை சிக்கி இருக்கிறாரு. நான் பேசி கொடுக்கிற தருணம் வரைக்கும் புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல. புஷி ஆனந்தை வந்து கைது பண்ண தனிப்பட விரைஞ்சிருக்குது. நாம் தமிழக கட்சியோட நிர்வாகிகள் வீட்டில் வந்து என்னைய சோதனை போட்டுச்சு. நான் கட்சியில் இருந்ததாலே வீட்டில் சோதனை போடலை. ஆனால் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சம்மன் அனுப்புனாங்க. மற்றபடி அண்ணன் துரைமுருகன், அண்ணன் மதிவாணன், தம்பி தென்னக விஷ்ணு இவங்க வீட்டில் பூரா என்ஐஏ சோதனை. அப்படி என்ஐஏ சோதனை வந்தப்ப கூட சிரிச்சு கொண்டே வந்து போனோம். ஐயோ என்ஐஏ சோதனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மனுக்கு போட்டு கூப்பிடுறாங்க, சம்மன் அனுப்பி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் தப்பிச்சு ஓடலை. இன்முகத்தோடு நாங்கள் என்ஐஏ அந்த சோதனைக்கு போனோம், அந்த அந்த விசாரணைக்கு போனோம். ஆனால் இங்கே காவல்துறை வந்து வழக்கு போட்டு கைது பண்ண போறாங்கன்னு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவரே தலைமறைவு. நாங்க சிங்கம் வேட்டையாடத்தான் வருவோம், வேடிக்கை பார்க்க வரமாட்டோம் அப்படிலாம் கதை பேசி விட்டு இப்ப ஒளிஞ்சுட்டாங்க போய். இப்ப புஷி ஆனந்த் எங்கன்னு தெரியல, நிர்மல்குமார் எங்கன்னு தெரியல. அதை விட புஷி ஆனந்த் நிர்மல்குமாரையும் இது வரைக்குமா கைது பண்ணாம இருக்க முடியாம இருக்குது. ஏன் கைது பண்ணாம திமுக விட்டு வச்சிருக்குன்னு தெரியல.
இதுல விஜயோட பேரை வந்து வழக்குல ஏன் சேர்க்கலன்னு தெரியல, எல்லாமே பூடகமா இருக்கு. இப்ப இந்த வழக்குலேருந்து தப்பிக்க இந்த ஆதவர்ஜுனா ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நேபாளம் போல இலங்கையை போல புரட்சி வெடிக்கிறார். இது இந்த தற்கொலை முண்டங்களை வச்சுக்கிட்டா, இந்த கூமுட்டை கூட்டத்தை வச்சுக்கிட்டு இங்க புரட்சி பண்ண போறீங்க. ஒழுங்கா மனுஷன் போல நடந்துக்க மாட்டேங்கிறேன். டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறுறேன், டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறினா உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு 6 அறிவு தேவையில்லைங்க, ஒரு அறிவு தான் தெரியுங்க. ஆனா டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்ம்ல ஏறுறான், மரத்து மேலே ஏறுறான், கட்டடத்து மேலே ஏறுறான், எல்லா குரங்கும் சட்டையும் பண்றான். அவனை வச்சுக்கிட்டு அடிப்படையான கட்டுக்கோப்பு ஒழுங்கு எதுவுமே கிடையாது. இந்த அல்லக்கை முண்டங்களை வச்சுக்கிட்டு இதுல புரட்சி பண்ண போறாங்களா? முதல்ல பதிவு போட்டாங்க, இலங்கை நேபாளம் போல புரட்சி வெடிக்கும்னு. இலங்கை நேபாளம் போட்டோம்னா எண்ணெயை வந்துடும், அப்ப இலங்கை நேபாளத்தை தூக்கிடுவோம் அப்படின்னு போட்டாப்புல. அப்புறம் அதையும் தூக்கிட்டாப்புல, இது போலீஸ் வந்துடும், தமிழ்நாட்டு போலீஸ் வந்துடும். இங்கு நல்ல மீன்கள் விற்கப்படுகிற கதையா மொத்தமா தூக்கிட்டாப்புல, ட்விட்டர் போட்டு தூக்கிட்டாப்புல. ஆனா அரசு வழக்க போட்டிருக்கு அவர் மேல, அவரையும் கைது பண்ணாம விட்டு வச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. இதுல கரு மரணங்கள் வழக்கிலே வந்து ஆதவர்ஜுனா பெற சேர்க்கலாம், ஏன் சேர்க்கலாம்னு புரியல. இப்ப அந்த ஆதவர்ஜுனா திடீர்னு பார்த்தா தேசிய விளையாட்டு போட்டியில பங்கேற்க போறேன் அப்படின்னு டெல்லி கிளம்புறாரு. மக்கள் செத்து போயிட்டா 41 பேரு. இப்ப தேசிய விளையாட்டு போட்டியில பங்கேற்க போறாரா? தேசிய விளையாட்டு போட்டியில பங்கேற்க போறாரா, இல்ல அமித்ஷா காலை பிடிக்க போறாரா, இல்ல மோடி காலை பிடிக்க போறாருன்னு தெரியல. ஒரு பக்கம் அந்த பக்கம் கோலாகல சீனிவாஸ் பாஜக ஆதரவாளர், விஜய்க்கு ஒரே வாய்ப்பு அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வர்றதுதான் அப்படிங்கிறாரு. இந்த பக்கம் சவுக்கு சங்கர் சொல்றான், அவன் கேடு கட்டவன், இந்த 41 பேர் செத்தது கூட நல்லதுதான், அதிமுக கூட்டணி ஏன் முக்கியம்னு அப்பதான் அவருக்கு தெரியுங்கிறான். அந்த கேடு கட்ட மானங்கட்ட ஈனங்கட்டவன் சவுக்கு சங்கர். அப்ப விஜய்க்கு வந்து கொக்கி போட்டாங்க, அந்த கொக்கில அவர் விழுந்துட்டாப்புல. ஏன்னா அந்த 4.5 நிமிஷம் இளவெடுத்த காணொலி இருக்குல்ல, அதுல பேசுறப்பவே எனக்காக குரல் கொடுத்த தலைவருக்கு நன்றிங்கிற வார்த்தை வருது. யார் குரல் கொடுத்தா? எல்லாம் இந்த பாஜக ஆட்கள் தான். ஒரு பக்கம் டெல்லிக்கு ஆதவர்ஜுனா போக, இந்த பக்கம் விஜய் அவங்களுக்கு நன்றி சொல்ல, அந்த பக்கம் எடப்பாடியிலேருந்து நயினார்லேருந்து அண்ணாமலையிலேருந்து எல்லாரும் விஜய்க்கு ஆதரவா ஒத்து ஊத ஒரே கூத்தா இருக்கு. அதனால தனித்து போட்டிடுவதற்கான வாய்ப்பு தாவேக்காக குறைஞ்சு போச்சு. ஏன்னா புஷி ஆனந்த்லேருந்து ஆதவர்ஜுனாவிலேருந்து நிர்மல்குமார்லேருந்து ஏன் விஜய் வரைக்கும் எல்லாருமே வசமா சிக்கியிருக்காங்க. அப்ப அவங்க பிடி வந்து இப்ப வந்து இது இருக்கு. இதுல வந்து சிபிஐ விசாரணை வேணுங்கிறது. அஜித்குமாரோட மரணத்தை, காவல் நிலைய படுகொலைய சிபிஐக்கு மாத்திரப்ப ஏன் மாத்தினீங்க, சிபிஐக்குன்னா காலதாமதம் ஆயிரும் அப்படின்னு பேசின ஆதவர்ஜுனா, அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்படின்னு பேசின விஜய் இன்னைக்கு சிபிஐ விசாரணை கேட்கறாங்க. இதுக்கு சிபிஐ விசாரணைனா நேரா பாஜக கரங்களுக்கு போயிடும். பாஜக கரங்களுக்கு போயிட்டா விஜயோட குடிமைப்பிடி அவன்கிட்ட இருக்கும். அப்ப அழுத்தம் கொடுத்து நெருக்கடி கொடுத்து அவன் இழுத்து பாஜக கூட்டணிக்குள்ள போட்டாலும் வியப்பு கிடம் இல்லை. அதனால வரக்கூடிய நாட்கள்ல நாம் எதிர்பார்க்காத காட்சிகள் அரங்கேறக்கூடும். கமலஹாசன் சொல்ற மாதிரி எதிர்பாராத காட்சிகள் எதிர்பாருங்கள் பாரு, அந்த மாதிரி அரங்கேற போகுது. எது எப்படியோ கடைசி ஒரு செய்தி, நீங்க ஏன் திமுகவை திட்ட மாட்டேங்கிறீங்க, தாவேக்காவே திட்டுறீங்க. ட்வீட்டு பூரா தாவேக்காவே திட்டி ட்வீட் இருக்கு. யூடியூப்ல காணொலி பார்த்தா தாவேக்காவே திட்டுறீங்க அப்படின்னு. அதாவது இப்போ நாளைக்கு கூட ஒரு பொதுக்கூட்டம் இருக்கு வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில, தோப்பு துறகிற பகுதியில் வந்து ஒரு பொதுக்கூட்டம். தலைப்பு என்னன்னா ஒன்றிய பாஜக அரசு, அதாவது பாஜக அரசோட மதவாத போக்கு, திமுக அரசோட மோசடித்தனம், இதுதான் தலைப்பு. இதை வச்சுதான் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்திலையும் நானும் பேசுவேன். அண்ணன் ஹிமாயின் கபீர் பேச போறாங்க, தங்கச்சி பாத்திமா பர்கானா பேச போறாங்க. இதுல ஒட்டுமொத்தமா நான் வந்து 1.5 மணி நேரம் பேசணும்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்து நான் அதிமுகவை நாட்டு நடப்ப, சமூக அவலங்களை, நடக்கக்கூடிய அநீதிகளை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, எதேச்சதிகார போக்க, இதைத்தான் பேசுவேன். கடைசி ஒரு 8 நிமிஷம் 7 நிமிஷம் விஜய் பேசுவேன். ஏன்னா களத்துல வந்து தாவேக்கா பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா சமூக வலைதளங்கள்ல அவன் கிடக்கிறான், இங்க இருந்து அங்க வரைக்கும் கிடக்கிறான். அப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகப்படியா பேச வேண்டிய தேவை இருக்கு. அதனால அதிகப்படியா ட்வீட் போடுறோம், அதிகப்படியா காணொலி போடுறோம். ஆனா களத்துல 1 மணி நேரம் பேசலாம் வாய்ப்பே கிடையாது. 20 நிமிஷம் பேச கூட வாய்ப்பு இல்லை, அவன் ஆள் இல்லை, அதனால பேசுறோம். ஆனா இதுக்கு நீங்க திமுக கிட்ட காசு வாங்குறீங்க, திமுக உங்களுக்கு காசு கொடுக்குது அப்படின்னு கிளப்பி விடுறாங்க. காலம் எல்லாத்தையும் மெய்ப்பிக்கும், எல்லா போலிகளையும் முகத்திலையும் கிழித்தெறியும். அதே போல உண்மையையும்
உலகத்துக்கு உறக்க சொல்லும். இவங்க சொல்லிக்கிட்டு இருக்குது, உண்மைகளை உறக்க சொல்லிக்கிட்டு இருக்குது. இந்த விஜய்ங்கிற போலியோட முகத்திரை கிழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த விஜயோட போலி முகத்திரையை கிழிப்பதால நம்ம மேல முத்திரை குத்துவாயினா இது போல ஏகப்பட்ட முத்திரைகளை, ஏகப்பட்ட அவதூறுகளை, ஏகப்பட்ட இந்த கட்டுக்கதைகளை பார்த்தாச்சு. என்ன வந்தாலும் சரிதான், மாந்தநேயங்கிறது, மனித தன்மைங்கிறது, மனசாட்சிங்கிறது துளி கூட இல்லாத இந்த விஜயோட முகத்திரையை திரும்ப திரும்ப கிழிச்சு முழுமையாக இந்த அரசியல் களத்தை விட்டு முழுமையாக அப்புறப்படுத்துவோம்.